Students, this is Max Man Sivagami. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் 1.9 பார்க்க போறோம். அது வந்து AB whole inverse equal to B inverse into A inverse. A கொடுத்திருக்காங்க 0 -3 1 4. B வந்து -2 -3 0 -1. உங்களுக்கு தெரியும் ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி AB ஹோல் இன்வர்ஸ்னா 1 by determinant of A into adjoint of A தானே. அப்ப 1 by determinant எப்படி கண்டுபிடிப்போம்? This into this minus this into this. But 0 into minus 7 you get 0 minus 6 அப்ப plus 6 ஆயிடுது. சரியா? அப்ப 1 by 6 into adjointங்கிறது என்னது? இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி இதை சைன் மாத்தோம்னா நமக்கு adjoint வந்துரும். அப்ப பிரின்சிபலை இன்டர்சேஞ்ச் பண்றோம், இத சைன் மாத்துறோம், அப்ப ஆட்டோமேட்டிக்கா adjoint வந்துச்சு. அதுல இருந்து AB ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு எழுதிட்டோம். அடுத்தது A இன்வர்ஸ். A எழுதிட்டோம். எழுதிட்டு அதோட டிட்டர்மினன்ட்டை கண்டுபிடிச்சோம்னா 0 + 3. சரியா? அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட்ங்கிறது இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு இத சைன் மாத்தினா அட்ஜாயிண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதோட சிம்பிளிஃபை பண்ணி A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி B இன்வர்ஸ்க்கு B யோட டிட்டர்மினன்ட் 2 - 0. அதே மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு இத சைன் மாத்தினா அட்ஜாயிண்ட் வந்துருச்சு. அதுல இருந்து எடுத்து எழுதிட்டோம். இப்ப B இன்வர்ஸ் into A இன்வர்ஸ் தான் நம்ம ஈக்குவல் டு AB ஹோல் இன்வர்ஸ்னு ப்ரூவ் பண்ணோம். அப்ப B இன்வர்ஸ்ன்றது என்னது? 1/2 -1 3 0 -2. சரியா? A இன்வர்ஸ் என்னது? 1/3 4 3 -1 0. ஸோ இப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறோம். 1/6 வந்துருச்சு. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு இது வருது. therefore இதுவும் ஈக்குவல் ஆகுது. அதாவது AB ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு B இன்வர்ஸ் into A இன்வர்ஸ்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. therefore thank you.